விஜய்க்கு செக். விசிக ஆதரவு கொடுத்தாலும் ஆளுநர் அழைப்பது சந்தேகம். சீனுக்குள் வந்த டிடிவி தினகரன். விஜய் ஆட்சி அமைக்க இன்னும் 2 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. விசிக ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நடந்தா கூட டிடிவியோட புகார் காரணமா ஆளுநர் விஜய ஆட்சி அமைக்க கூப்பிடுறது டவுட் தான் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. விஜய் ஜெயிச்சது 108 சீட்டு. ஆனா 108 இடங்கள் தான். இன்னும் 10 இடங்கள் இருந்தா ஆட்சி அமைக்கலாம். காங்கிரஸ் 5, இடதுசாரிகள் 4 ஆதரவு கிடைச்சிருச்சு. இன்னும் 2 எம்எல்ஏக்கள் தேவை. இந்த இடத்துல தான் அமமுகவோட ஆதரவு கிடைச்சதா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா விஜய் நேத்து ஆளுநரை சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரினாரு. போதுமான எண்ணிக்கை இருக்கிறதால விஜய ஆளுநர் கூப்பிட்டிருக்கணும். ஆனா அதுக்குள்ள நேத்து நைட்டு டிடிவி தினகரன் ரொம்பவே முக்கியமான குற்றச்சாட்டு ஒண்ண முன் வச்சாரு. அதாவது தங்களோட எம்எல்ஏ குதிரை பேரம் மூலமா விலை பேசப்பட்டிருக்கிறதாவும், அதனால ஆளுநர் இது பத்தி உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பெரிய பிரச்சனை. அரசியல் களத்துல குதிரை பேரம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தோட மிகப்பெரிய சவாலா கருதப்படுது. டிடிவி தினகரன் மாதிரியான தலைவர்கள் இந்த மாதிரியான புகார்களை முன்வைக்கிறப்போ ஆளுநர் அப்புறம் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்த தீவிரமா அணுகும். ஒருவேளை குதிரை பேரம் உறுதி செய்யப்பட்டா விஜய்க்கு பெரிய சிக்கல் ஏற்படலாம். ஆளுநர் அப்படிங்கிறவரு மாநிலத்தோட அரசியல் சாசனத்தோட பாதுகாவலர். குதிரை பேரம் நடக்கிறதா அவரு நம்புனா பெரும்பான்மை சந்தேகத்துக்குரியதா இருக்கிறப்போ ஆளுநர் தாவேகா தலைவரை ஆட்சி அமைக்க கூப்பிடாம காலதாமதம் செய்யலாம். எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்களோ அவங்கள நேர்ல கூப்பிட்டு யாராவது உங்களை வற்புறுத்தினாங்களா, இல்லனா பணம் பதவி ஆசை காட்டப்பட்டுச்சா அப்படின்னு விசாரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி விஜய்க்கு ஆதரவு கொடுத்த எம்எல்ஏ மேலையும் கட்சி தாவல் தடை சட்டம் பாயலாம். இந்திய அரசியல் சாசனத்தோட 10வது அட்டவணைப்படி ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ தன்னோட கட்சியோட முடிவுக்கு மாறா இன்னொரு அணிக்கு ஆதரவு கொடுத்தா அவரோட பதவி பறிபோகும். தினகரன் தன்னோட எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அப்படின்னு கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா அவங்க உடனடியா தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பிருக்கு. இது தவிர குற்றவியல் நடவடிக்கையும் பாய வாய்ப்பிருக்கு. குதிரை பேரத்துல பெருமளவு பணம் கைமாறி இருக்கிறது உறுதி செய்யப்பட்டா சம்பந்தப்பட்டவங்க மேல ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்படலாம். இது தேர்தலையே ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு, இல்லனா சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு போகும். முன்னாடி கர்நாடகா அப்புறம் மகாராஷ்டிராவுல நடந்தது மாதிரி இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் உடனடி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடும். ரகசிய வாக்கெடுப்பு இல்லாம நேரடி ஒளிபரப்போட வாக்கெடுப்பு நடத்த சொல்லி குதிரை பேரத்தை தடுக்க நீதிமன்றம் முயற்சி பண்ணும். எந்த கட்சியாலையும் முறையான பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம குதிரை பேரம் காரணமா ஜனநாயகம் கேலி கூத்தாகக்கூடிய சூழல் ஏற்பட்டா ஆளுநர் ஆர்டிகல் 356 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பரிந்துரைக்கலாம். இதனால விஜய்க்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு.